ஒரு முதியவர் ஒரு கம்பீரமான அழகான வெள்ளை குதிரையை வைத்திருந்தாரு. அந்த நாட்டோடைய ராஜாவுக்கு அந்த குதிரை மேல ஒரு கண்ணு. அது நிமித்தமாக அந்த குதிரைய விலைக்கு கேட்டாரு. ஆனா அந்த முதியவருக்கோ இருந்தது ஒரே ஒரு குதிரை தான். ஆதலால கொடுக்கவும் மறுத்துட்டாரு. சில மாதங்கள் கழித்து அந்த குதிரை காட்டுக்கு ஓடி போனது. அப்போது அந்த ஊருக்காரங்கள் எல்லாம் இவர் ஒரு பைத்தியக்காரன், ராஜா நல்ல விலைக்கு கேட்கும் போதே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டி தீர்த்தாங்க. அப்போது அந்த முதியவர் எந்த கவலையும் இல்லாம எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரை நிறைய காட்டு குதிரைகளோட வீட்டுக்கு வந்துச்சு. அதை பார்த்த ஊரார் ஆச்சரியப்பட்டு வயதானவரை வாழ்த்தினாங்க. எந்த நிலைமையிலையும் அவர் பெருமிதம் கொள்ளாம எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருடைய பேரன் குதிரை மேல ஏறும் பொழுது கீழே விழுந்து கை கால் உடைந்து போனது. அப்போது ஊராரெல்லாம் இந்த காட்டு குதிரைகளை எல்லாம் துரத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவரை திட்டி தீர்த்தாங்க. அப்போதும் அவரு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு சில நாள்லயே பக்கத்து நாட்டு மன்னன் படையெடுத்து வந்த போது வாலிபர்கள் அனைவரும் யுத்தத்துல போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. தாத்தாவோடைய பேரனை தவிர மற்ற எல்லாரும் போனாங்க. ஏன்னா அந்த பேரனுக்கு கை உடைஞ்சிருந்துச்சு. அதனால அந்த ஊராரெல்லாம் அவரை பாராட்டியும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி கவலையாவும் இருந்தாங்க. இதே போலதாங்க நம்மளும் நல்லது நடக்கும் போது மட்டும் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொள்கிறோம். ஆனா சோதனை வரும்போது ஆமா என்னத்த ஜெபம் பண்றது, என்னத்த பைபிள் படிக்கிறதுன்னு சொல்லி விட்டுறோம். பவுல் கூட இவ்வாறாக சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்மளும் பவுலை போலவும் அந்த முதியவர் போலவும் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென்.